உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மச்சான் சாப்பிடுங்க சாப்பிடுங்க. தவிச்சி அண்ணி மச்சானுக்கு தோசை எனக்கு வைங்க, பசிக்குது. எடுத்துட்டு வரேன் சிவா. சரிங்க அண்ணி. ஐயோ, ஒரு 5 நிமிஷம். சரிங்க அண்ணி, அது வரைக்கும் சட்னியை சாப்பிட்டுக்கிறேன். இன்னும் 2 போடவா? எங்கள மாதிரியே எல்லாருக்கும் பசிக்குது. சீக்கிரமா சுட்டு கொடுங்க. சாப்பிடுங்க. போதுமா போதும். ரொம்ப டேஸ்டா இருக்குமா? வாங்க மச்சா. தங்கச்சி சமையல் சாப்பிட்டு பழக்கமாயிருச்சு. அதான் வேற யார் சமையலும் பிடிக்கல மச்சான். கோபதாபம் இருக்க வேண்டியதுதான். அதுக்காக சமையல் எல்லாம் மாத்தலாமா மச்சான்? நான் யாரையும் மாத்தல, சமைக்க வேணான்னு சொல்லல. எப்பவும் போல அவங்க வேலையை அவங்களே பார்த்தா போதும். ஆமா மச்சான், வேற யாரையும் கிச்சனுக்குள்ள விட வேண்டாம். அதுலயும் என் பொண்டாட்டியை விடவே கூடாது. அவ சமைச்சு நம்ம ஆயுள்ல பாதியை குறைச்சிருவா மச்சான். ஐயோ, என்னங்க, உங்களுக்கும் 2 தோசை ஊத்துறேன், சாப்பிட்டு போங்களேன். இல்ல, எனக்கு பசிக்கல. பசிச்சதுனாலதான் பெரியப்பா இங்க வந்துட்டு போறாரு. ஆனா வேணான்னு சொல்றாரு. மாயா, கூடிய சீக்கிரமே அவரும் வந்துருவாரு. ஒண்ணும் கவலைப்படாத. தங்கச்சி, எனக்கு அப்படியே இன்னொரு தோசை எடுத்துட்டு வாமா. இது எடுத்துட்டு வரேன். இருங்க வரேன். அத்தை அத்தை அத்தை, எனக்கு 2 தோசை கிடைக்குமா? எடுத்துட்டு வரேன். டேய், நீயும் வந்துட்டியா? சரி, உட்காரு உட்காரு. வெளியில 2-3 பேரு எப்படி கேக்குறதுன்னு தெரியாம நின்னுட்டு இருக்காங்க. ஏய், இப்ப யாரையும் இங்க வர வச்சிடாத. முதல்ல நமக்கு தான். நாம போனதும் மாவு மிச்சம் இருந்தா அவங்களுக்கு கொடுக்கலாம். என்ன, அவங்களாலதான் நாம இன்னைக்கு பட்டினி கிடந்தோம், அதை மறந்துடாத. சரிப்பா. எல்லாருக்கும் மாவு இருக்குன்னு நீங்க ஒன்னும் கவலைப்படாம சாப்பிடுங்க. உன் மனசு யாருக்குமா வரும்? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.